ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோன் வுல்ஃப். இன்றைக்கி மறுபடியும் ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட அவுட்லைன் என்னென்னா, ஒரு சாதாரண விமன் ஹூ இஸ் ஆல்சோ அ மதர், அவங்களோட குழந்தை கிட்னாப் செய்யப்படுறாங்க. அதுக்கு இந்த மதர் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகிறாங்க தன்னுடைய குழந்தைய திரும்ப மீட்டு கொண்டு வரத்துக்குன்றது தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம். வழக்கமாக சொல்கிற மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. இவங்க போயிட்டு அவங்களுடைய குழந்தைய மீட்டு கொண்டு வராங்களா, குழந்தைய போய் மீட்டு கொண்டு வரும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். இந்த சிங்கிள் மதர், ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ வெயிட்ரஸ் இன் அ ரெஸ்டாரண்ட். மார்னிங் டைம், ரெஸ்டாரண்ட் செம்ம பிஸியாக இருக்குது. வர வேண்டிய ஸ்டாஃப் வரல, இவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்க. வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுறதுனால இவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க, மல்டி டாஸ்க் பண்ணுறாங்க, இருக்கிற க்ரௌடை சூப்பராக அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அவங்களோட பையனும் அங்கே தான் இருக்கார். அவங்க பையன் வந்து ஹீ 6 years old. அதே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சும்மா ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மா வந்து அவங்களோட பையன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இவங்க எப்படியும் அங்கே இருக்கிற க்ரௌடெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு யாருக்கு என்ன வேணும் எல்லாம் கவனிச்சுட்டு ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே பையனை கூட்டிகிட்டு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாங்க. ஸோ ஷீ இஸ் டிரைவிங். அவங்களோட பையன் பின்னாடி உட்காந்துருக்கான். அம்மா பையன் 2 பேர் தான் ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் சேர்றாங்க. அங்கே போய் கார்லேருந்து இறங்கிட்ட அப்புறமா உள்ளே போன உடனே பையன் வந்து இந்த மாதிரி அங்கே ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ண, லைன் பெருசாக இருக்குது, கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் வராங்க. இன்னொரு இடத்துல ஐஸ்கிரீம் விற்றுட்ருக்காங்க. ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்போது மறுபடியும் அதே டைலாக் தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, மறுபடியும் நம்ம உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு. உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடந்துகிட்ருக்கு. அம்மாவும் பையனும் அங்கே உட்காந்து டான்ஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அம்மாவுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவங்க எந்திரிச்சு அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, இம்பார்ட்டன்ட் கால், நான் இந்த கால் எடுக்கணும், நீ உட்காந்து டான்ஸ் பார்த்துட்டே இரு, நான் இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாயர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அபவுட் டு கெட் டிவோர்ஸ்ட். அவங்களுடைய லாயர் வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் பையனோட கஸ்டடிக்காக சண்டை போட்டுட்ருக்காரு, அநேகமாக அவர்கிட்ட தான் கஸ்டடி போகும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. பேசிக்கிட்டே இவங்க திரும்பி பார்க்குறாங்க. உங்கள் பையன் உட்காந்து இந்த டான்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கான். மறுபடியும் அவங்க சொல்கிறாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பெரிய ரியல் எஸ்டேட் பர்சனாக இருக்கலாம், பட் பையன் வந்து என் கூட தான் இருக்கணும், என்கிட்ட ஒரு ப்ராப்பரான ஜாபும் இருக்குது. ஸோ ஐ வில் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் மை சன், ஈவன் தோ ஐ எம் எ வெயிட்ரஸ், ஐ எம் எம்ப்ளாய்டு, ஸோ ஐ கேன் டேக் கேர்ன்ற மாதிரி அவங்க பிஸி கான்வர்சேஷன். செகண்ட் டைமும் பேசிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பையன் இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இவங்களுடைய ஃபோன் பேட்டரி இல்லை, ஆஃப் ஆகிடுது. ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி அந்த லாயர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன ஆனாலும் என் பையன் வந்து எனக்கு தான் வேணும், ஐ மீன் கஸ்டடி எனக்கு தான் வேணும், என் ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து நான் கஸ்டடி கொடுக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இப்போது பையன் அந்த இடத்துல இல்லை, அங்கே காணோம். அங்கே போயிட்டு அவங்க கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம், என் பையனை பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த டேட்டூ போடுற, ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுற இடத்துல, ஐஸ்கிரீம் விற்கிற இடத்துலலாம் பார்க்குறாங்க, இல்லை. ஸோ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க பையனை யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பையன் ஒரு சின்ன டாய் வச்சுருக்காரு, ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி. அந்த மிஷின் இருக்குது, வேற அவங்க பையனை அந்த இடத்துல வந்து எங்கேயுமே பார்க்க முடியல. இமீடியட்டாக தூரத்தில் ஒரு லேடி அவங்க பையனை இழுத்துட்டு போகிறத அவங்க பார்க்குறாங்க கார் பார்க்கிங்க்கு. பார்த்துட்டு உடனே இவங்க அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அந்த லேடி அவங்க பையனை இழுத்துட்டு போய் காரில் உட்கார வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து மூவ் பண்ணிடுறாங்க. இவங்களும் பின்னாடியே ஓடுறாங்க, அந்த காரை எப்படியாச்சும் சேஸ் பண்ணிவிட்டு அவங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு. பட் இவங்க காரை பிடிச்சி அந்த காரோட ரெயிலில் அப்படியே தொங்கிட்டு கூட போகிறாங்க. பட் அதுக்கப்புறம் முடியல, கார் ஃபாஸ்ட்டாக போயிடுது. இவங்க கீழே விழுந்துடுறாங்க. இவங்களோட மொபைல் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருது. அங்கேருந்து இம்மீடியட்டாக அவங்க எந்திரிச்சு அவங்களோட காருக்கு ஓடுறாங்க. ஓடி போய் அவங்களுடைய காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த காரை, அவங்க முன்னாடி இருக்கிற காரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ஓடி போய் பார்க்கிங்கில் அவங்களுடைய காரில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அந்த கிட்னாப்பர்ஸோட காரை இவங்க சேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. சேஸ் பண்ணிகிட்டே போகும்போது தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய மொபைல் ஃபோனை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ் மொபைல் இருந்திருந்தாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், பிகாஸ் அவங்க லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க உட்காந்து காரில் அவங்களை சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சேஸ் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு இன்டர்செக்ஷனில் ஒரு சிக்னலில் அந்த கார் இவங்களுக்கு மாட்டுது. அந்த சிக்னல் எப்படின்னா, ஒரு டைமில் ஒரு கார் தான் போகணும், ரெட்டு விழுந்துருச்சுன்னா நின்றுடணும், அதுக்கப்புறமா க்ரீன் விழும்போது ஒரு கார் போகணும், மறுபடியும் பின்னாடி இருக்கிற கார் வெயிட் பண்ணணும், மறுபடியும் க்ரீன் விழும்போது போகணும். இந்த மாதிரி சம் 3 செகண்ட்ஸ் நின்று தான் ஒரு காராக போகணும். இவங்க கார்லேருந்து இறங்கி ஓடி போய் அந்த கிட்னாப்பர்ஸோட காரை மடக்கிடுறாங்க. பட் முன்னாடி சிக்னல் க்ரீன் ஆகிடுது. அங்கேருந்து அந்த கிட்னாப்பர்ஸோட கார் மறுபடியும் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போய்ட்றாங்க. இவங்க மறுபடியும் பின்னாடி இவங்களுடைய காரில் அவங்கள சேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க.
சேஸ் பண்ணிகிட்டே போகும்போது அவங்க தனக்கு தானே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி கடவுளே, நான் வந்து உன்னை நினைக்கிறதில்ல, ப்ரேலாம் பண்ணுறதில்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் அட் எனி காஸ்ட் எனக்கு வந்து என்னோடய பையன் வேணும், அவங்களுடைய கார் எங்கன்னு எனக்கு காமிச்சிரு அப்படி இப்படின்னு. பிகாஸ் ஒரு மதர் வந்து வாட் வில் ஷி வாண்ட், அவங்களுடைய பையன் சேஃபாக இருக்கணும், அவங்களோட குழந்தைங்க சேஃபாக இருக்கணும் தானே. எப்படியாச்சும் அட் எனி காஸ்ட் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைய எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த கிட்னாப்பர்ஸ்கிட்டேருந்து மீட்டுறணும் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களோட கார் எங்கேயோ போயிடுச்சு. இவங்க பின்னாடிலேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டே வராங்க. இந்த மாதிரி செல்ஃப் டாக்கிங் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. சடனாக பார்த்தா அந்த கார் இவங்க கண்ணில் படுது. இமீடியட்டாக போயிட்டு அந்த கார் கிட்ட போகிறாங்க. மறுபடியும் அந்த கார் இவங்களை தாண்டி போயிடுது. ஒரு இன்டர்செக்ஷனில் கிட்ட போகிற மாதிரி போய் அந்த கார் ரைட்டில் போயிடுது. இவங்க ஸ்ட்ரைட்டாக போய்ட்றாங்க. இவங்க எதை பற்றியுமே கவலைப்படலை. அந்த ஹைவேலேயே பிரேக் போட்டுடுறாங்க. பிரேக் போட்டுட்டு அப்புறமா பின்னாடி வர வண்டியெலாம் அட்ஜஸ்ட் ஆகி போயிடுது. இவங்க மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து அவங்களுடைய அந்த கிட்னாப்பர்ஸோட காரை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கார் டிரைவர்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி போலீஸை கூப்பிடுன்னு. அந்த டிரைவருக்கு எதுவும் புரியல இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி அந்த கார் போயிட்டுருக்கு, பின்னாடி இவங்க போயிட்டுருக்காங்க, கிட்ட போயிட்டுருக்காங்க. அப்போது சடனாக அந்த காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணி அந்த லேடி, அந்த கிட்னாப்பர்ஸில் ஒரு லேடி என்ன பண்ணுது, காருக்குள்ளே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க மேலே அடிக்குது. இவங்களும் அப்படியே எப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. சடனாக பார்த்தா அந்த ஸ்டெப்னி டயர் இருக்குல்ல, அந்த டயர் தூக்கி இவங்க மேலேயே அவங்க வீசுகிறாங்க. அதையும் எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க அப்படியே லெஃப்ட் எடுக்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய எஸ்யூவி கார் அந்த கார் மேலே மோதிடுறாங்க. கார் மோதி அந்த ஸ்பீடில் கார் டாப்பில் ஆகிடுது. அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகிடுது அவங்க பக்கத்தில் வந்த கார். இவங்க எதை பற்றியும் கவலைப்படல. கண்ணாடியில் பார்க்குறாங்க, பின்னாடி வந்த கார் டாப்பில் ஆகிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, அட் எனி காஸ்ட் இந்த கிட்னாப்பர்ஸோட காரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் இவங்க அந்த சேசிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பின்னாடி அந்த எஸ்யூவி டாப்பில் ஆகிடுது. இவங்க எதை பற்றியும் கவலைப்படல. இவங்க பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. சடனாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது, நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குமே, எப்படியாச்சும் நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு அவங்களுடைய காரில் ரேடியோ ஆன் பண்ணுறாங்க. ரேடியோவில் அந்த ஊரில் எங்கெங்கே டிராஃபிக் இருக்குது, எங்கெங்கே டிராஃபிக் இல்லை, இந்த மாதிரி லைவ் டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணி ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல, நம்ம எஃப்எம்லேயும் இதெல்லாம் நடக்கும். ஸோ அங்கே ஒரு எஃப்எம்மில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது லக்கியாக இப்போ தான் இந்த ஹைவேயில் ஒரு கார் டாப்பில் இருக்குது, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்ற மாதிரி அந்த ரேடியோ ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் ஹாப்பி நோ, இவங்களுக்கு வந்து ஒரு கார் டாப்பில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தா 2-3 போலீஸ் கார்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது அந்த டாப்பிலான காரில் இருக்கிற பேசஞ்சரை காப்பாற்றுறதுக்காக என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ போலீஸ் அங்கே வந்துட்டாங்க. ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து எப்படியும் இதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எந்த கார் இடிச்சதுன்னு பார்ப்பாங்க. ஆப்வியஸாக நம்மளோட கார் தான். ஸோ நம்மளோட காரை சேஸ் பண்ணி பிடிக்க கண்டிப்பாக போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்தாங்கன்னா நம்ம முன்னாடி இந்த கிட்னாப்பர்ஸோட கார், அதில் நம்ம என்னோடய பையன் மாட்டிகிட்டு இருக்கான்றதை நான் போலீஸ்க்கு எப்படியாச்சும் சொல்லிடுவேன். ஸோ அவங்க முன்னாடி டிராஃபிக் அலர்ட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் நடுவில் ஸ்டாப் பண்ணுவாங்க, எப்படியாச்சும் அந்த கிட்னாப்பர்ஸ் மாட்டிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தன்னைத்தானே ஒரு தைரியம் சொல்லிக்கிட்டு பாசிட்டிவாக மறுபடியும் சேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா அந்த காரை இவங்க சேஸ் பண்ணி பக்கத்தில் போயிட்டாங்க. அந்த கிட்னாப்பர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க காரை வந்து எப்படியும் அவங்க அந்த பர்சனோட மதர் நம்ம காரை பிளாக் பண்ணிவிடுவாங்கன்னு இவங்க இமீடியட்டாக கண்ணாடியை இறக்கிட்டு அந்த கிட்னாப்பர்ஸ் இந்த லேடியோட குழந்தை கழுத்தில் கத்தி வச்சு காட்டுறாங்க. கத்தி வச்சுட்டு அவங்க சைகளில் காட்டுறாங்க, நீ இன்னும் சேஸ் பண்ணிகிட்டே இருந்தனா உங்கள் குழந்தையோட கழுத்தை அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி மிரட்டுறாங்க. மிரட்டினதுக்கப்புறமா அந்த மதருக்கு புரியுது, நம்ம வந்து சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலைன்னா இவங்க வந்து நம்ம பையனோட கழுத்தை அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரெக்ஷன் பாயிண்ட் பண்ணுறாங்க. அதாவது வர ரைட்டில் நீ போயிடணும், எங்களை நீ ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஸ்லோ பண்ணி இவங்களுடைய காரை அந்த டைரெக்ஷனில் ரைட்டில் போய்ட்றாங்க. வேறஸ் இந்த கிட்னாப்பர்ஸோட கார் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டுது. இந்த ஹைவேல பிரிட்ஜ் இருக்குது, இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி போயிட்டே இருக்காங்க. இவங்க ஓட்டிகிட்டே தன்னைத்தானே செல்ஃப் டாக்கிங் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்களோட பையன்கிட்ட பேசுகிற மாதிரி, என்னானாலும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நான் எப்படியாச்சும் வந்து பிடிச்சிடுறேன், இப்போதைக்கு நான் உன்னை விட்டு கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், உன் கழுத்தை அறுத்துருவாங்க, ஸோ கவலைப்படாதுன்னு தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த சர்வீஸ் லைன் மாதிரி ஒரு ஏரியாவில் ட்ரைவ் பண்ணிவிட்டு, அங்கே ப்ராப்பரான ரோடு கூட இல்லை, இந்த புல்லுலலாம் வண்டியை ஓட்டிட்டு மறுபடியும் அந்த ஹைவேக்கில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு தன்னைத்தானே சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் நம்ம வந்து அந்த காரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைவேல ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. தூரத்தில் அந்த கிட்னாப்பர்ஸோட காரை இவங்க நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் செல்ஃப் டாக்கிங் பண்ணிகிட்டே இருந்து அவங்க சொல்கிறாங்க, இன்கேஸ் நான் அந்த காரை மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த கார் எந்த இயர் மாடல், அந்த காரோட நம்பர் பிளேட் என்ன, அந்த காரோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அட் த சேம் டைம்
அந்த காரில் இருக்கிற அந்த கிட்னாப்பர்ஸை கிட்னாப் பண்ணது கண்டிப்பாக என்ன மாதிரி ஒரு மதர் ஒரு எனி பேரண்ட் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இந்த கிட்னாப்பர்ஸோட மூஞ்சை பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு இந்த கிட்னாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கேட்கலாம். இந்த சேஸில் அந்த கிட்னாப்பர்ஸோட காரும் பயங்கரமாக தாறுமாறாக ஓட்டிகிட்டு போயிருக்காங்க, ஒரு சிக்னல்லையும் நிற்கல. ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸை அங்கே இருக்கிற டிராஃபிக் கேமராஸ் எடுத்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்து அவங்க வெயிட்ரஸ் இல்லை இதெல்லாம் நான் எழுதி வச்சுக்கிறேன்ட்டு பேப்பர் எடுக்க போகும்போது அவங்க பையனோட அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் அவங்க பார்க்குறாங்க. அவங்க பையன் ஒரு டாய் வச்சுருக்காரு, சும்மா பேசி ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ரெக்கார்டிங் டிவைஸ் எடுத்து இவங்க காதில் வைக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு. பார்த்தா அதில் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண ஒரு மெசேஜ் இருக்குது. அது என்ன மெசேஜ்னு அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது அந்த கிட்னாப்பர்ஸில் ஒரு லேடி வந்து அந்த பையன்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி உன்னோட அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க, அங்கே பார்க்கிங்கில் எங்கேயும் நிற்கிறாங்க, வா நான் கூட்டிகிட்டு போய் உன்னை வந்து உன்னோட அம்மா கிட்ட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசினது அந்த பையன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்து கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, அழுகுறாங்க. அட் த சேம் டைம் ரேடியோவில் அவங்களுடைய அந்த கார் பற்றின டிஸ்கிரிப்ஷனை அந்த ரேடியோ ஜாக்கி சொல்கிறாரு. ஹைவேல ஒரு எஸ்யூவி டாப்பிள் ஆகிருக்கு, அந்த வண்டியை டாப்பிள் பண்ணது பின்னாடி வந்து கூடவே வந்து ஒரு ரெட் கலர் மினி வேன், அதாவது இந்த ஹீரோயின் ஓட்டிகிட்டு இருக்கிற கார், அந்த கார் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். இடிச்சிட்டு நிறுத்தாமல் போயிருக்காங்க. ஸோ போலீஸ் எப்படியும் அந்த காரை இப்போ சேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க, போலீஸ் வந்து அந்த காரை பார்த்துட்டேன்னு கூட சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. ஸோ நம்ம காரை வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க, இப்போது நெக்ஸ்ட் என்ன நடக்கும், போலீஸ் வந்து நம்மளை துரத்திட்டு வருவாங்க, துரத்திட்டு வந்து வண்டியை நிறுத்த சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நான் எப்படியாச்சும் கம்யூனிகேட் பண்ணிடுவேன், முன்னாடி இருக்கிற வண்டியில் கிட்னாப்பர்ஸ் இருக்காங்க, என்னோடய பையன் அதில் இருக்கான், எப்படியாச்சும் போயிட்டு அந்த வண்டியை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்ஹவ் அந்த வண்டியிலேருந்து நம்ம பையனை காப்பாற்றிடலாம் அப்படின்னு. பட் இமீடியட்டாக அந்த ரேடியோவில் இன்னொரு நியூஸ் வருது, போலீஸ் அந்த மினி வேனை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த மினி வேனோட ஓனர்கிட்ட நிறுத்தி பேசிகிட்டு இருக்காங்கன்னு. உடனே அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அது தப்பான மினி வேன், ரெட் கலர் மினி வேன் தான் அவங்களுக்கு தெரியும், பட் அதோட நம்பர் அவங்களுக்கு தெரியல. அவங்களோட கார் மாதிரியே இருக்கிற இன்னொரு காரை போலீஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மறுபடியும் நம்ம வி ஆர் ஆன் அவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபெக்டான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. முன்னாடி அந்த கிட்னாப்பர்ஸோட கார், பின்னாடி இவங்க போய்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, ஆஸ் யூஷுவல் இங்கே நம்ம சஸ்பென்ஸ் விட்டுடலாம், நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll get back to you shortly with part 2. Until then, bye. Take care.